Hi students, today we are going to study scattering of light, ஒளி சிதறல். Okay. When sunlight enters the earth atmosphere, the atoms and molecules of different gases present in the atmosphere refract the light in all possible directions. This is called as scattering of light. இந்த சன்லைட்டு அட்மாஸ்ஃபியரில் என்ட்ரு ஆகும்போது அட்மாஸ்ஃபியர் என்ன இருக்குது, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேஸஸ். கேஸில் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ் இருக்குது. ஸோ ஆட்டம்ஸில் கேஸஸில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் ஆர் மாலிக்யூல்ஸில் என்டர் ஆகும்போது, டச் பண்ணும்போது, இன்டராக்ட் பண்ணும்போது என்ன நடக்கும், லைட் ரேஸ் வந்து அது வழி பாஸ் பண்ணி ரிஃப்ராக்ட் தி லைட் இன் ஆல் பாசிபிள், எல்லா டைரக்ஷன்லையுமே சிதற ஆரம்பிக்கும். ஆல் பாசிபிள் டைரக்ஷனில் ரிஃப்ராக்ட் ஆகும், பாஸ் பண்ணும், சிதறும். ஓகே, திஸ் இஸ் கால்ட் அஸ் ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட்டு. வேறு ஒன்றும் இல்லை, சன்லைட் வந்து அட்மாஸ்ஃபியரில் என்ட்ரு ஆகும்போது கேஸ் மாலிக்யூல்ஸில் தட்டி எல்லா இடத்துலையுமே ஆல் டைரக்ஷன்லையுமே சிதறும். திஸ் இஸ் கால்ட் அஸ் ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட்டு. In this phenomenon, the beam of light is redirected in all directions when it interacts with the particle of medium. இப்போ மீடியம், கேஸ் மீடியம், இங்கே அட்மாஸ்ஃபியர்னு கேஸ் மீடியம் இல்லையா, அதில் தட்டி இன்டராக்ட் பண்ணும்போது எல்லா டைரக்ஷன்லையுமே என்னாகும், இந்த பீம் ஆஃப் லைட்டு எல்லா டைரக்ஷன், ஆல் பாசிபிள் டைரக்ஷன்லையுமே பாஸ் பண்ண ஆரம்பிக்கும், ஸ்கேட்டரிங் ஆகும். ஸோ த இன்டராக்டிங் பார்ட்டிகல் ஆஃப் த மீடியம் இஸ் கால்ட் அஸ் ஸ்கேட்டரர். இந்த லைட் ரைஸு, இந்த சன்லைட்டு இப்படியே சன்லைட் பட்டு ஸ்கேட்ரிங் ஆகும், எல்லா பாசிபிள் டைரக்ஷன்லையுமே ஸ்கேட்ரிங் ஆகும். அப்போது அந்த எதில் தட்டியில் எந்த பார்ட்டிகிள்ஸில் இன்டராக்ட் பண்ணும்போது என்ன நடக்கும், தட் பார்ட்டிகிள் இஸ் கால்டு, இன்டராக்டிங் பார்ட்டிகிள் இஸ் கால்டு ஸ்கேட்டரர். அது கேஷியஸ் மாலிக்யூல் ஆர் வாட்டர் வேப்பர் மாலிக்யூல்ஸாக இருக்கலாம், டஸ்ட் பார்ட்டிகிள்ஸாக இருக்கலாம். ஸோ தட் இஸ் கால்டு ஸ்கேட்டரர். தென் டைப்ஸ் ஆஃப் ஸ்கேட்டரிங். When a beam of light and interacts with a constituent particle of the medium, it undergoes many kinds of scattering. ஓகே, இப்போ பீம் ஆஃப் லைட்டு, இந்த லைட்டு பீம் கன்ஸ்டியூண்ட் பார்ட்டிகிள்ஸில் தட்டி இன்டராக்ட் பண்ணும்போது இது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்கேட்டரிங் நடக்கும். எதை பேஸ் பண்ணினா, இனிஷியல் அண்ட் ஃபைனல் எனர்ஜி ஆஃப் லைட் பீம். லைட் பீம் அதில் இன்டராக்ட் பண்ணும்போது எனர்ஜி, அது பிறகு இன்டராக்ஷன் பிறகு எனர்ஜியில் சேஞ்ச் வரலாம், இல்லாமல் கூட இருக்கலாம். ஸோ அந்த பேஸ்ட் ஆன் தட் இனிஷியல் அண்ட் ஃபைனல் எனர்ஜி ஆஃப் த லைட் பீம், இட் கேன் பி கிளாசிஃபைட் அஸ் 1 elastic scattering, 2 inelastic scattering. First one, elastic scattering. If the energy of the instant beam of light and the scattered beam of light are same, then it is called as elastic scattering. அப்போது இன்ஸ்டன்ட் பீமோட எனர்ஜியும் ஸ்கேட்டர்டு பீமோட எனர்ஜியும் தட்டி ஸ்கேட்டரிங் ஆகும் இல்லை, ரெண்டோட எனர்ஜியும் சேமாக இருக்கும்போது இட் இஸ் கால்ட் எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங். இப்போ தட்டி இந்த மாதிரி ஒரே எனர்ஜியில் ஸ்கேட்டரிங் ஆகி போனால் தட் இஸ் கால்ட் எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங். Then inelastic scattering. If the energy of the instant beam of light and the scattered beam of light are not same, சேமாக இருந்தால் எலாஸ்டிக், நாட் சேம், இஸ் கால்ட் இன்எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங். இப்போ இது இன்ஸ்டன்ட் லைட்டு இல்லையா, தட்டி கார்பன் மாற்றமில் தட்டி என்ன ஆகுது, ஸ்கேட்டர் ஆகி போகும்போது அதனோட எனர்ஜியில் டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ இது சேம் கிடையாது, அந்த மாதிரி வரும்போது திஸ் இஸ் கால்ட் இன்எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங். நெக்ஸ்ட், the nature and size of the scatter result in different types of scattering. The scatterer, dust particles, gas molecules, atoms, then water vapor, இதெல்லாம் அதனோட நேச்சரை சைஸையும் கன்சிடர் பண்ணி 4 types of scattering இருக்கு. What are they? 1 Rayleigh scattering, 2 Meade scattering, 3 Tyndall scattering, and 4th one Raman scattering. First one, Rayleigh scattering. The scattering of sunlight by the atoms or molecules of the gases in the earth atmosphere is known as Rayleigh scattering. இப்போ Rayleigh scattering என்ன, எர்த் அட்மாஸ்ஃபியரில் இருக்கக்கூடிய கேஸ் ஆர் மாலிக்யூல்ஸில் சன்லைட் படும்போது அங்கே ஸ்கேட்டரிங் நடக்கும். தட் இஸ் கால்டு Rayleigh scattering. சன்லைட் படும், அது 7 கலர்ஸ் ஓகே ஸ்பிட் ஆகும். ஸோ இந்த ஸ்கேட்டரிங் பேர் தான் Rayleigh scattering. நெக்ஸ்ட், ஸ்கேட்டரிங் லா, Rayleigh scattering law, very very important question. Rayleigh scattering law states that the amount of scattering of light is inversely proportional to the 4th power of its wavelength. இந்த மாதிரி லைட் ரேஸ் என்ட்ராகி அது ஸ்கேட்டர் ஆகக்கூடிய அதனோட அமௌண்ட் வந்து இன்வெர்ஸ்லி, எதுக்கு இன்வெர்ஸ்லி, அதனோட அலை நீளம் வேவ் லெங்தோட 4th பவருக்கு இன்வெர்ஸ்லி. தட் மீன்ஸ் இங்கே பார்த்தா தெரியும், வேவ் லெங்தோட 4th பவர் இன்க்ரீஸ் ஆக வேவ் லெங்த் இன்க்ரீஸ் ஆக அமௌண்ட் ஆஃப் ஸ்கேட்டரிங் டிக்ரீஸ் ஆகும். வேவ் லெங்து கம்மியாகும்போது குறையும் போது ஸ்கேட்டரிங் ஜாஸ்தியாகும். இப்போ வேவ்லென்த் குறையும் போது சொல்லும்போது நமக்கு விப்ஜிஆர் வயலட் ப்ளூ எல்லாம் வேவ்லென்த் கம்மி தான். இப்போ வேவ்லென்த் கம்மியாகும்போது அங்கே கூடுதலாக ஸ்கேட்டரிங் ஆகும். ஓகே, ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட், the amount of scattering of light is inversely proportional, inversely 1 by
ஞாபகம் போடணும் 1 by inversely proportional to the fourth power of its wavelength. That means inversely வேர்டு வந்தாலும் தெரியும், ஒன்று கூடும்போது இன்னொன்று குறையாது, தான் மீனிங். அக்கார்டிங் டு திஸ் லா த ஷோர்ட்டர் வேவ் லெங்த், ஆல்ரெடி சொன்னது மாதிரி ஷோர்ட்டர் வேவ் லெங்த் என்ன, வயலட்டு ப்ளூ எல்லாம் ஷோர்ட்டர் வேவ் லெங்த், violet indigo blue. These colors are scattered much more than longer wavelength. Longer orange red எல்லாம் longer wavelength. இதை விட இந்த violet indigo blue எல்லாம் கூடுதலாகவே scattering ஆகும். Okay. Then when sunlight passes through the atmosphere, the blue color is scattered. Shorter என்ன reason என்ன, blue color shorter wavelength இல்லையா, blue color shorter wavelength அதனால இது scattered greater extent than the red color. ரெட் கலரை விட ப்ளூ கலர் ஸ்கேட்டர் ஆகும். என்ன ரீசன், ரெட் கலருக்கு லாங்கர் வேவ் லெங்த், அதை விட ஷார்ட்டர் வேவ் லெங்த். நம்ம ரயில்வே ஸ்கேட்டரிங் சொல்கிறது அதுதான், ஷார்ட்டர் வேவ் லெங்த் இங்கே கூடுதலாக ஸ்கேட்டரிங் ஆகும். அப்போ ப்ளூ கலர் ரொம்ப கூடுதலாக ஸ்கேட்டரிங் ஆகும். திஸ் ஸ்கேட்டரிங் காசஸ் தி ஸ்கை டு அப்பியர் இன் ப்ளூ இன் கலர். அதனால தான் இந்த ஸ்கையோட கலரை ப்ளூவாக இருக்கிற ரீசன் ஸ்கேட்டரிங். ஓகேயா, இல்லை ஷார்ட்டர் வேவ் லெங்த் ஸ்கேட்டர் பண்ணுறதுனால. At sunrise and sunset, the light rays from the sun have to travel a larger distance in this atmosphere than at noon. Hence, most of the blue lights are scattered away, and only the red light, which gets the least scattered, reaches us. Therefore, the color of the sun is red at sunrise and sunset. இப்போ சன்ரைஸும் சன்செட் நடக்கும்போது லைட் ரைஸ் வந்து டைரெக்டாக வராது, சரிதானே வரும், இங்கிலாண்டு. அப்போ ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணணும். இப்போ லார்ஜர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி வேவ் லென்த்துக்கு முடியும், லார்ஜர் வேவ் லெந்தாக இருக்கணும். அப்போ லார்ஜர் வேவ் லெங்த், கிரேட்டர் வேவ் லெங்த் எந்த கலர், ரெட் கலர் இல்லையா, ஆரஞ்சு ஆர் ரெட் கலர், ரெட்டு தான் லார்ஜர் வேவ் லெங்த். இப்போ ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறதுனால ரெட் கலர் ட்ராவல் பண்ணி நம்ம கண்ணில் ரெட்டினையில் வந்து விடும். அப்போது அது நூன் டைமில் நம்ம தலைக்கு மேலே சன் நிற்கும் போது டிஸ்டன்ஸ் கம்மி தான், அப்போ நமக்கு ப்ளூ கலரில் தெரியும். நூன் டைமில் ப்ளூ கலரில். ஆனால் ஈவினிங் சன்செட் ஆர் ரைஸ் நடக்கும்போது சன்ரைஸ் ஆர் அந்த டைமில் என்ன ஆகும், லாங்கர் வேவ் லெங்த், லாங்கர் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறதுக்கு லாங்கர் வேவ் லெங்த் லைட் தான் முடியும். ஸோ இது ஸ்கேட்டர் ஆகும். என்ன தி மோஸ்ட் ப்ளூ லைட்ஸ் ஆர் ஸ்கேட்டர்ட் அவே. அப்போது லீஸ்ட் ப்ளூ லைட்ஸ் அந்த டைமில் நமக்கு அதை விட நமக்கு எது ரீச் ஸ்கேட்டராகி போகும். ஆனால் ஃபைனலி நமக்கு ரீச் ஆகக்கூடியது விச் கெட்ஸ் லீஸ்ட் ஸ்கேட்டர்டு ரீச்சஸ் அஸ், அதெல்லாம் ஸ்கேட்டராக இப்போ ப்ளூ. ஆனால் ரெட் லைட்டில் மட்டும் லீஸ்ட் ஸ்கேட்டர்ட் ஆனால் ரீச்சஸ், அதுதானே ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி. என்ன ரீசன்னா வேவ் லெங்த் ஜாஸ்தி ஆனாலும் நம்ம கண்ணில் ரீச் பண்ணோம். தேர் ஃபோர் த கலர் ஆஃப் த சன் இஸ் ரெட் அட் சன்ரைஸ் அண்டு சன்செட். கிளியர்? நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், மீ ஸ்கேட்டரிங். Mean scattering takes place when the diameter of the scatterer is similar to or larger than the wavelength of instant light. இப்போ ஸ்கேட்டர்னு சொல்கிறது என்ன, இப்போ வாட்டர் வேப்பரோ இல்லை கார்பன் டை ஆக்சைடு மோலிக்யூல்ஸோ இதெல்லாமே அதனுடைய டைமீட்டர் சைஸ் இருக்கு இல்லையா, இது சிமிலராகவோ இல்லைன்னா லார்ஜரோ, எதை விட இன்ஸ்டன்ட் லைட்டை விட இன்ஸ்டன்ட் லைட் ரேயை விட சிமிலர் ஆர் லார்ஜர் தேனாக இருக்கும்போது நடக்கக்கூடிய ஸ்கேட்டரிங் தான் மீ ஸ்கேட்டரிங். இட் இஸ் ஆல்சோ இன் எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங். ஓகேயா, இது எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங், ஏன்னா வேவ் லெங்த் இது எனர்ஜி சேமாக இருக்குது. தி அமௌண்ட் ஆஃப் ஸ்கேட்டரிங் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் வேவ் லெங்த். பட் இங்கே நடக்கக்கூடிய ஸ்கேட்டரிங்கோட அமௌண்ட் வந்து வேவ் லெந்தை டிபெண்ட் பண்ணி கிடையாது. ரயில்வே ஸ்கேட்டரிங்கில் நம்மளால சொல்கிற வேவ் லெந்தை டிபெண்ட் பண்ணி 1/λ⁴. ஆனால் இங்கே டிபெண்ட் பண்ணி கிடையாது. மீ ஸ்கேட்டரிங் இஸ் காஸ்டு பை எங்கெல்லாம் நடக்கும், pollen, dust, smoke, water droplets and other particles in the lower portion of the atmosphere. லோவர் போர்ஷனில் தான் இந்த மீ ஸ்கேட்டரிங் நடக்கும். அப்போது கீழே இருக்கக்கூடிய கிளவுட்ஸ். ஓகே, மீ ஸ்கேட்டரிங் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஒயிட் appearance of the clouds. When white light falls on the water drop, all the colors are equally scattered which together form white light. அப்போது இந்த மீ ஸ்கேட்டரிங் இந்த ஒயிட் கலர் க்ளவுடு ஃபார்ம் ஆகிற ரீசனே மீ ஸ்கேட்டரிங் தான். இந்த மாதிரி இங்கே என்ன ஆகும்னா ஒயிட் லைட் ஃபால்ஸ் ஆன் தி வாட்டர் ட்ராப், ஒயிட் லைட்டு வாட்டர் ட்ராப்பில் ஃபார்ம் பண்ணி 7 கலர்ஸ் ஈக்குவலாகவே ஸ்கேட்டர் ஆகுங்க. நம்ம ஃபஸ்ட்டு சொன்னதோ ப்ளூ கலர் ஸ்கேட்டர் ஆகும், இல்லைன்னா ரெட் கலர்ஸ். ஆனால் இங்கேனா ஈக்குவலாக ஸ்கேட்டர் ஆகுறதுனால திருப்பி அது டுகெதர் ஃபார்ம் என்ன கலரில் கிடைக்கும், ஒயிட் கலரில் கிடைக்கும். அப்போது இதுதான் மீ ஸ்கேட்டரிங்கோட எக்ஸாம்பிள், ஒயிட் கிளவுட்ஸ் ஃபார்ம் ஆகுறது. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், டிண்டல் ஸ்கேட்டரிங். When a beam of sunlight enters into dusty room through a window, then its path becomes visible to us.
இல்லையா, ரொம்ப டஸ்டியான ரூமில் லைட் ரே ஒரு சின்ன ஹோல் வழியோ இல்லை ஜன்னல் விண்டோ வழியோ வரும்போது அந்த பாத்து நமக்கு கண்ணில் தெரியும், சன்லைட் வரக்கூடிய பாத்து தெரியும். அந்த பாத்து ஃபுல்லாக டஸ்ட் அப்படியே டஸ்ட் நிறைய நிற்கும். ஸோ திஸ் இஸ் பிகாஸ் த டைனி டஸ்ட் பார்ட்டிகல் present in the air of the room scatter the beam of light. இல்லையா, அந்த பீம் ஆஃப் லைட்டில் அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாம் ஸ்கேட்டர் ஆக நம்ம கண்ணில் நல்லதாக தெரியும். ஸோ திஸ் இஸ் an example of Tyndall scattering. Clear? Then scattering of light rays by the colloidal particle in the colloidal solution is called Tyndall scattering or Tyndall effect. இப்போ colloidal particle இந்த ஸ்டார்ச் வாட்டர் இருக்கு இல்லையா, கஞ்சி தண்ணி, அதில் எல்லாம் லைட் ரேஸ் பாஸ் பண்ணும்போது இதே மாதிரி ஸ்கேட்டர் ஆகும், ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் ரேஸ் ஆகும். ஓகே, ஸ்கேட்டர் நடக்கும். ஸோ திஸ் இஸ் an example of Tyndall scattering or Tyndall effect. ஓகே, தெரியுதாப்பா? ஓகே, okay, clear? The next fourth one, Raman scattering. When a beam of parallel beam of monochromatic means single color, mono single, okay, mono single color single colored light passes through a gas or liquid or transparent solid, a part of light rays are scattered. இங்கே என்ன நடக்கும், ஒரு மோனோக்ரோமேட்டிக் லைட் பாஸ் பண்ணும்போது அதில் ஒரு பார்ட் என்ன ஆகும், பார்ட் ஆஃப் லைட் ஸ்கேட்டரிங் ஆகி போகும். ஓகே, ஸோ திஸ் இஸ் கால்டு ராமன் ஸ்கேட்டரிங். இப்போது the scattered light contains some additional frequencies or wavelength other than that incident frequency or wavelength. இன்சிடென்ட் லைட்டில் இருக்கக்கூடிய வேவ்லெங்தை விட அது ஸ்கேட்டர் ஆகும்போது டிஃப்ரெண்ட்டான வேவ்லெங்கில் ஸ்கேட்டர் ஆகும். சேம் வேவ்லெங்த் இருக்காது, கொஞ்சம் வித்தியாசம், அதோட கம்மியாக இருக்கலாம், கூடுதலாக இருக்கலாம். திஸ் இஸ் நோன் அஸ் ராமன் ஸ்கேட்டரிங் ஆர் ராமன் இஃபெக்ட். தட்டி இது ஸ்கேட்டரிங் போகும்போது இது தட்டி போகும்போது இப்போ இதெல்லாம் டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சியில் இருக்குது, இல்லை டிஃப்ரெண்ட் வேவ்லெங்கில் இருக்குது. ஸோ திஸ் இஸ் கால்டு ராமன் ஸ்கேட்டரிங். Raman scattering is defined as the interaction of light ray with the particles of pure liquids or transparent solids which leads to a change in wavelength or frequency. இப்போ இது இன்சிடென்ட் லைட். இன்சிடென்ட் லைட் இந்த H2O ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். H2O, ஓகே, வாட்டர் மாலிக்யூல்ஸை கார்பன் டை ஆக்சைடு இதில் டச் பண்ணும்போது அது ஸ்கேட்டர் ஆகும்போது பாருங்கள், 3 லைட் ரேஸு ஸ்கேட்டர் ஆகுது. இதில் அதே சேம் வேவ் லெங்கில் ஒன்று இருக்குது, வேறு எதாவது டிஃப்ரெண்ட் வேவ் லெங்கில், இது ஒன்று டிஃப்ரெண்ட் வேவ் லெங்க், இது வேறு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே, இது மூணு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது இன்சிடென்ட் லைட் மாதிரி இருக்கிற ஒன்று தான். ஸோ இதே மாதிரி 3 வரும்போது திஸ் இஸ் கால்டு ராமன் ஸ்கேட்டரிங். எப்படின்னா, the spectral lines having frequency equal to the incident ray, இன்சிடென்ட் ரேக்கு ஈக்குவலாக வரும்போது தட் இஸ் கால்டு, ஃபஸ்ட்டு நம்ம க்ரீன் கலர் பார்த்துருக்கு இல்லையா ஃபஸ்ட்டு இதில். அப்போது திஸ் இஸ் கால்டு ரயில்வே லைன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா இது இன்சிடென்ட்டு, இதில் ஸ்கேட்டர் ஆகக்கூடியது ரெண்டுமே சேமாக இருக்கும்போது தட் இஸ் கால்டு ரயில்வே லைன். தென் த ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் விச் ஆர் ஹேவிங் ஃப்ரீக்வன்சி அதர் தேன் இன்சிடென்ட் ரே ஃப்ரீக்வன்சி ஆர் கால்டு ராமன் லைன்ஸ். இப்போ ஒரே மாதிரி இருக்காமல் வித்தியாசமாக 2 லைன் கலர் ரெட் ப்ளூ பார்த்துருக்குல்ல, அதே மாதிரி டிஃப்ரெண்ட் வேவ் லெங்கில் இருக்கும்போது தட் அந்த லைனை சொல்கிற பேர் தான் ராமன் லைன்ஸ். தி லைன்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி இஸ் லோயர் தேன் இன்சிடென்ட்டை விட இது இன்சிடென்ட் அதை விட கம்மியாக இருக்கும்போது, அதை விட அந்த வேவ் லெங்க் இல்லை ஃப்ரீக்வன்சி கம்மியாக வரும்போது தட் இஸ் கால்டு ஸ்டாக்ஸ் லைன்ஸ். ஓகே, அந்த லைன்ஸ் ஹேவிங் ஃப்ரீக்வன்சிஸ் ஹையர் தேன் தி இன்சிடென்ட் ஃப்ரீக்வன்சி. இப்போ இது இன்சிடென்ட் இதை விட ஹையராக இருக்கும்போது தட் இஸ் கால்டு ஆன்டி ஸ்டாக்ஸ் லைன்ஸ். ஓகே, இப்போது அதே மாதிரி இருக்கும்போது ரெயிலு அதை விட இந்த இன்சிடென்ட்டை விட கம்மியாக வரும்போது ஸ்டாக்ஸ் ஸ்கேட்டரிங், இன்சிடென்ட்டை விட கிரேட்டராக இருக்கும்போது ஆன்டி, எது கிரேட்டராக இருக்கும்போது அதனோட ஃப்ரீக்வன்சி. ஓகே, அப்போது தட் இஸ் கால்டு then these the Stokes lines and the line Stokes lines, Rayleigh scattering, Rayleigh line and anti-Stokes lines. Okay, thank you.